விஜய் என்கிற மனிதரை ஏன் நாம பேசுறோம்? நடிகரா இருந்தப்ப யாராவது பேசணுமா? இல்ல. அவரு ஒரு அரசியலுக்கு வந்தா பிறகு, அவருடைய அரசியலை பத்தி பேசுறோம். அ அத கிண்டல் பண்றோம், நையாண்டி பண்றோம். ஆனால் அவர் அரசியல்ல இப்படி இருக்காரு. இவ்ளோ மைனஸ் இருக்கு. கூட இருக்கிறவங்க இது இருக்காங்க. அவருடைய பலகீனம் இப்படி இருக்கு. வீட்ட விட்டு வெளிய வர மாட்டேங்கிறாரு. நேத்தெல்லாம் கடவுளுக்கு இணையா பேசியிருந்தோம். ம். அங்கும், இங்கும், எங்கும் இங்க நீக்கமற இங்க நிறைந்திருக்கிறார் அப்படின்னு வள்ளலார் மாரி இவரு இருக்கிறாரு. அந்த மாரிலாம் சொல்றது. அப்போ அதெல்லாம் நம்மளுடைய அரசியல் விமர்சனம். தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா, எல்லாருக்கும் கருப்பு பக்கம் இருக்குது. கொஞ்சம் பேரு தான் இருக்காது. எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அதெல்லாம் போய் எடுத்துட்டு பேசுறவன் அயோக்கியன். ம். அவன் ஜர்னலிஸ்டும் கிடையாது. அரசியல்வாதியா இருந்து பேசினா, அவன் நாகரீகமான அரசியல்வாதியாவும் இருக்க முடியாது. அதனால ஏதோ ஒரு இதுல டங் ஸ்லிப் ஆயிட்டு இருக்குது தலைவருக்கு. ஒரு அதுல இருந்து சின்ன வருத்தம் தெரிவிச்சாருன்னா முடிஞ்சிரும். கண்டிப்பா. அந்த அவர்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கும்ல. ஆமா. தாவேக்காவினருக்கும். இல்ல 2வது அவங்களும் இது டீசென்ட்டா என்னன்னா, தான் இப்போ இது வரைக்கும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகல இருந்து எம்பி அவர்களும் வந்து இது வந்து கண்டனத்துக்குரிய விஷயம் தான். திமுக பேச்சாளர் பேசின விஷயத்துக்கு அதெல்லாம் அதெல்லாம் இது கெத்து, ஆளுமை, கெத்து. கெத்து. குஷ்பு இவங்க பேசாத பேச்சா? ஏன்னா இப்ப இடையில கூட பேச்சாளர் பேசினாருன்னு, உனக்கு பிடிக்கும்னா அவர் வீட்டுக்கு போ, எவ்வளவு ரூம் இருக்குன்னு சொல்லி விஜயோட பெண்கள விஜய் கட்சியில இருக்க பெண்கள எப்படி கொச்சைப்படுத்தி பேசினாங்க? கொச்சைப்படுத்துறாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியனா அதெல்லாம் தெரியாது.